இப்போ நம்ம வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 விஓ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த சாப்டர் இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்கு ஈவன் டெட் எக்ஸாம் கூட இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்ஸு 7th ஸ்டாண்டர்டு மேக்ஸு சாப்டர் நேம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு நேரமும் காலமும். என்ன ரூல்னா செயின் ரூல். செயின் ரூல் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, நேர்மாறல் எதிர்மாறல். நேர்மாறல்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனு, எதிர்மாறல் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையின் அளவு கூடும்போது நாட்களும் கூடும். அதாவது ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்னா அளவு. இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னா இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர்மாறல். இது எப்படி எழுதணும்னா டேட்டாவை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கியூ பை தலைகீழாக எழுதணும். அதை தான் நான் எழுதியிருக்கேன். கியூ பை பி இன்ட்டு எக்ஸு. இந்த ரிசல்ட் இங்கே இதை கேன்சல் பண்ணால் அந்த ரிசல்ட் நம்ம இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மாறல்னா இப்போ வந்து இதோடைய டேட்டா எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கும், குறைஞ்சது கொடுத்துருப்பாங்க. ஆனால் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இன்க்ரீஸ் தான். இது வந்து டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ், இல்லைன்னா இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸு. குறையும் அதிகரிக்கும், அதிகரிச்சுலேருந்து குறையும். இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தால் என்னென்னா எதிர்மாறல். இது எப்படி எழுதணும்னா அப்படியே எழுதணும், பி பை கியூ இன்ட்டு எக்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பார்க்க போகிறோம். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றன. அதே போல கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து if 6 children shared 24 pencil equally, then how many pencil are required for 18 children? அதாவது என்னன்னா 6 குழந்தைங்களுக்கு வந்து 24 பென்சில் வந்து 6 குழந்தைங்களுக்கு. அதே போல 18 குழந்தைங்களுக்கு எப்படி சமமாக பிரித்து கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனு. இப்போ குழந்தைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, குழந்தைகள், இன்னொன்று பென்சில். இங்கிலீஷில் சில்ட்ரன், இது வந்து பென்சில். எத்தனை குழந்தைங்கள் கொடுத்துருக்காங்க, 6 குழந்தைங்கள். பென்சில் வந்து 24. இப்போ எத்தனை கேட்டிருக்காங்க, 18 குழந்தைங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா 24 பென்சிலை வந்து 6 குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பென்சிலை வந்து இங்கே எழுதியிருக்கோம், குழந்தைகளை வந்து இங்கே 6 எழுதியிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா பென்சில் தான் கேட்டிருக்காங்க, சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது எப்படி இருக்குது டேட்டா, இப்போ 6 குழந்தைங்களுக்கு 24, அப்போ 18 குழந்தைங்களுக்குனா இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இது என்ன மெத்தடுனா நேர்மாறல், டைரக்ட் மெத்தட். இதுவும் அதிகரிக்குது, இதுவும் அதிகரிக்குது. இப்போ இது இன்க்ரீஸாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ்னால் தலைகீழாக எழுதணும். இப்போ என்ன எழுதுவீங்க, கியூ பை பி தானே சொன்னேன், அதேபடி எழுதணும். 18 டிவைடட் 6 இன்ட்டு 24. கேன்சல் பண்ணால் 166, 4 6 are 24. இப்போ ஆன்சர் வந்து 8 4s are 32, ரிமைனிங் 3 72. இப்போ 72 பென்சில் வந்து 18 குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆன்சர். புரியுதா? இது வந்து நான் தலைகீழே எழுதுகிறேன். 6 18 இருக்குல்ல, இது நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன ரூல்னு பார்க்கணும். டைரெக்டாக இன்டைரக்டாக. டைரக்ட் ரூல்னா இது அதிகரித்தா இதுவும் அதிகரிக்கும், சேமாக இருக்கும். அதனால நான் நினச்சேன் தலைகீழ இருந்து எழுதுறேன். 18/6 இன்ட்டு 24 கேன்சல் பண்ணால் 72. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் மொத்தம் அட்டைகள் இருக்கும். மொத்தம் எத்தனை அட்டை இருக்குன்னு கேட்குறாங்க. அட்டைனா சார்ட். If 15 chart papers together weigh 15 gram, how many of the same type will be there in a pack of 12 kilogram? இப்போ என்ன எழுதணும், லிஸ்ட்டு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனு. சார்ட்ஸ்னா என்னது, அட்டைகள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு மொத்த எடை, அதாவது டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட்னா மொத்த எடை. சார்ட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 15 அட்டை 50 கிராம். இது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 2.5
கிலோகிராம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 கிலோகிராம் எவ்வளவு? 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். அப்போ 2 கிலோகிராம்னா 2 × 1000 2000 கிராம். இப்போ 2 2500 கிராம். இப்போ நம்ம இங்கே என்ன இது இப்போ நான் இங்கே என்ன எழுதிக்கலாம்? இதை எடுத்துட்டு 2க்கு பதிலாக நான் இங்கே என்ன எழுதிக்கலாம்னா 2500 கிராம். இதை நான் வந்து மாற்றிருக்கேன். 2½ வந்து 2500 கிராம்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு வந்து நேர்மாறலா எதிர்மாறலான்னு பார்க்கணும். இப்போ 15 அட்டையோட ரேட்டு வந்து 50 கிராம். அதே 2500 கிராமுடைய அட்டை எவ்வளவு? இப்போ 15 அட்டையிலேருந்து 50 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து டைரக்ட் தான். டைரக்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தலைகீழாக எழுதணும். 2500 டிவைடட் 50 இன்ட்டு இந்த 15. 0க்கு 0, 5 5 20 0. அதாவது 0 0 ஓர் 5 5 5 25 0. இது பெருக்குனா 0 5 25 2 750. 0 5 5 25 ரிமைனிங் டு 5 5 1 5 7 750. இப்போ 750 அட்டை தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. அன்பு 2 நோட்டு புத்தகங்களை ரூபாய் 24க்கு வாங்கினான். அவர் அதே 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? அன்பு bought 2 notebooks for ₹24. How much money will be needed to buy 9 such notebooks? ஃபர்ஸ்ட் அன்பு என்ன பண்ணுறான்? அன்பு வந்து 2 நோட்டு புக்கை வந்து 24 ரூபாய்க்கு வாங்குறான். அதே 9 நோட்டு புக்கை வந்து எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நோட் புக்ஸ் எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவை நான் எழுதுகிறேன். நோட் புக்ஸு இங்கே என்னென்னா இது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அமௌண்ட்டா? நோட்டு புத்தகம் எழுதிலை. இது வந்து 24 ரூபாய்க்கு 2 நோட்டு புக்கை வந்து 24 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்போ 9 நோட்டு புக்கை எவ்வளோக்கு வாங்குவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 நோட்டு புக் வந்து 24 ரூபா. அப்போ 9 புக்கு என்ன வாங்குவோம்? 2 புக்கோட ரேட் வந்து அதிகம் தான் ஆகிருக்கு. அப்போ இது வந்து நேர்மாறல் தான். இப்போ இது 9 நோட்டு புக்கோட ரேட்டு அதிகமாகும். இப்போ நம்ம நேர்மாறல்னால் என்ன பண்ணணும்? தலைகீழ மாற்றணும். இப்போ 9 தலைகீழ எழுதணும். 9 இப்படி எழுதணும். 9/2 × 24. இதை கேன்சல் பண்ணால் 1 2 1 2 2 12 2 12. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 108. அப்போ ஆன்சர் என்னன்னா 108 ருபீஸுக்கு 9 நோட் புக்ஸ் தான் வாங்குவோம். அவ்வளோதான். ரிமைனிங் சம்மா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.